ஈசாக்கின் வாழ்வில் தேவன் ஒரு பஞ்சத்தை அனுமதித்தார். உடனே ஈசாக்குடைய ரியாக்ஷன் என்ன? அந்த பஞ்சத்தின் மத்தியில் அவன் என்ன செய்தான்? அவன் சொன்னான், நான் எகிப்துக்கு போக போறேன், அபிமெலேக்கு ராஜா அவன்கிட்ட போக போறேன், கேராருக்கு போக போறேன், அங்க நல்லா இருக்குது, ஆண்டவர் நீங்க வழி நடத்தினார், ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்து விட்டது, கேராருக்கு போகலாம்னு சொல்லி அவன் திரும்பி போக பிரயாசப்பட்டான். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி தேவன் சொன்னார், ஈசாக்கே பின்னுக்கு போகாத, நீ இருக்கிற இடத்திலேயே இரு, இங்கேயே உன்னை நான் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில சில குறை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நீ பின்னாடி திரும்பி பார்க்காத, நீ முறுமுறுக்காத, நீ குறை சொல்லாதே, பழைய இடத்துக்கு போகாத, நீ வேலை செய்யற இடத்திலேயே இரு. அந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி ஜம்ப் பண்ணலாம் நினைக்காத, அந்த கம்பெனியிலேயே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.